அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதற்காக அப்படின்னா, கடந்த சில 3 நாட்களாகவே சமூக வலைதளங்களில் நம்ம அனைவரும் அறிஞ்சது தான். 10 வயது சிறுமி சூலூர், கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூரை சேர்ந்த 10 வயது தங்கை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு இறந்திருக்கா. கொலை செய்யப்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்தை சடலமாக மீட்கப்பட்டிருக்கான்ற செய்தியை கேட்டு இந்த கடந்த சில 3 தினங்களாகவே அதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம், நம்மளை சுற்றி நம்ம சமூகத்தில் என்ன நடக்குது, எதனால் இதெல்லாம் பண்ணுறாங்கன்ற எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு 10 வயசு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு புணர்ச்சினா என்னன்னு தெரியுமா, கலவினா என்னன்னு தெரியுமா, கற்பழிப்புனா என்னன்னு தெரியுமா, பாலியல் பலாத்காரம் வன்கொடுமைனா என்னன்னு தெரியுமா? அந்த குழந்தைக்கு இப்படி ஒன்று நடந்திருக்குன்னு கேட்கும்போது ஏதோ மனசாட்சி அதை தாங்கிக் கொள்ளவே முடியல, அதை ஒத்துக்கவே முடியல. அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஏன்னா இதுக்கு முன்னாடி கடந்த ஆட்சியிலையும் இந்த மாதிரி பல தவறுகள் நடந்தது. அப்ப எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம், ஸ்டாலின் தான் காரணம், சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி தான் நம்ம ஆட்சிக்கு வந்திருக்கோம். நம்ம அண்ணன் ஆட்சிக்கு வந்தாரு, தாவேக்கு ஆட்சியை பிடிச்சது. ஆனா திருப்பி இந்த மாதிரியான இதுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அண்ணன் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் நாள் சிங்க பெண்கள் அதிரடி படைன்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை அறிவிச்சாரு. அதன் மூலமா ஒரு தனி ஸ்குவாட் அனுப்பிக்கப்பட்டு அவர்கள் பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும், இரும்பு கரம் கொண்டு அனைத்தும் ஒடுக்கப்படும், பெண்களுக்கு எதிரான அநீதிகள், பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள், வன்கொடுமைகள்லாம் தடுக்கப்படும் சொல்லி அண்ணன் சொல்லியிருந்தாரு. இப்போ ஒரு 10 வயது சிறுமிக்கு நடந்ததுன்றது நாளைக்கு என் வீட்டில் நடக்காது, என்னுடைய தங்கச்சிக்கு நடக்காது, என்னுடைய அக்கா பொண்ணுக்கு நடக்காது, எங்க அண்ணன் பொண்ணுக்கு நடக்காதுன்னு நினைச்சேன். எதனால இது நடக்குது? இந்த சம்பவத்தை பற்றி பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய தாயார் கண்ணீர் மல்க ஒரு தொலைக்காட்சி கொடுத்த பேட்டியில, பொண்ணு கடைக்கு போயிருந்திருக்கா, பக்கத்து வீட்டு கடை தானே, பக்கத்து தெருவோரத்தில் இருக்க கடை தானேன்னு சொல்லிட்டு பொம்பளை பிள்ளை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அதே தெருவில் இவங்க அந்த வீட்டுக்கு குடியேறும் போது பக்கத்து வீட்டில் வசித்தவர்கள் இவங்க போன 10 நாள் அவங்க வீட்டு காலி வந்துட்டு வேற ஏரியாவுக்கு போயிடுறாங்க. அவங்க சரி பழக்கமானவங்க தானே, நம்ம பக்கத்து வீட்டு மாமா தானே, பக்கத்து வீட்டு சித்தப்பா தானே, பக்கத்து வீட்டு பெரியப்பா தானே, பக்கத்து வீட்டு அண்ணன் தானேன்ற மாதிரி பழகக்கூடிய ஒரு பரதேசி நாய். அந்த நாயால என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த நாயை அந்த பிள்ளைய கூப்பிட்டு முட்டாய் வாங்கி தரேன் வாமான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான். பாவம் அந்த பச்சை மண்ணுக்கு என்ன தெரியும், நம்ம பக்கத்து வீட்டு மாமா தானே நம்பி அவனை நம்பி அவன் கூட வண்டியில ஏறி போயிருக்கா. அதை தவிர அந்த பாப்பா எந்த தப்புமே பண்ணலை. போனவன் வீடு வந்து சேரலை. கடைக்கு போனவன் ரொம்ப நேரத்துக்கு மேலே ஆச்சே, 5 நிமிஷத்துல போயிட்டு வர கடைக்கு அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் இந்த குழந்தைய காணோன்னு சொல்லிட்டு அந்த தாயோட மனசு எப்படியெல்லாம் துடிச்சிருக்கும், எப்படி படபடப்பாயிருக்கும். தாயும் தந்தையுமா சேர்ந்து தேடுறாங்க பிள்ளைகளை, கிடைக்கல. கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தேடி பார்த்து கிடைக்காதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க, பாப்பாவை காணான்னு சொல்லிட்டு. அவங்களும் போலீஸ் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஒரு டீம் அமைச்சு தேடுறாங்க. அவங்களும் குடும்பமும் தேடுது, போலீஸும் தேடுது. அந்த விஷயத்தை செஞ்ச முள்ளமாரி நாய், அந்த முடிச்சவிக்கு நாய் கார்த்தி, அந்த பரதேசி நாய் பேர், அந்த நாயும் இவங்களோடய சேர்ந்து பாப்பாவை தேடுற மாதிரி ஒரு பில்டப் பண்ணி ஆக்ஷனை கொடுத்துருக்கான். இருந்தாலும் அந்த தாயோட பேட்டியில் சொல்கிறாங்க, எனக்கு இவன் மேலே ஒரு சந்தேகம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ் இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது கடைசி அந்த பாப்பா இவன் கூட தான் வண்டியில் ஏறி போயிருக்கான். அதுக்கப்புறம் போலீஸ் அவனை பிடிச்சி விசாரணை நடத்தும் போது அவன் கீழே மேல் மாடியிலிருந்து அப்பார்ட்மெண்ட் தப்பிக்க முயற்சி போது கை காலில் அடிபட்டு கிடக்கிறதா அப்போ ஹாஸ்பிட்டலில் பிடிச்சி வச்சுருக்காங்க. அவன் குற்றத்தை ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஜிஏ டிவியில் பேட்டி கொடுத்துருக்காங்க. அவன் குற்றத்தை ஒத்துக்கிட்டான். நீதிமன்றத்தை இந்த கேஸ் கொண்டு போயிட்டு வாய்தா மேலே வாய்தா வாங்காமல் இழுத்தடிக்காமல் உடனடியாக அவனுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும். ஏன்னா பாதிக்கப்பட்டது ஒரு 10 வயசு பெண். ஏற்கனவே கல்லூரிக்கு ஹாஸ்டலில் தங்கியிருக்க பெண்கள்லாம் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணுக்கு பாலியல் பலாத்காரம் துன்புறுத்தல் நடந்தது. வெளியூருக்கு போய் பிள்ளைய படிக்கிற இடத்துல இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு பாதிப்பு ஏற்படுச்சுன்னா அடுத்து வெளியூருக்கு போய் பிள்ளைகளை யாராவது படிக்க வைப்போமா அப்படின்னு பெற்றோர்கள்லாம் யோசிப்பாங்க. கல்லூரிகளில் பள்ளிகளில் நடந்துட்டு இருந்து இப்போ பக்கத்து வீட்டுக்காரனை நம்பி இப்போ இந்த மாதிரி ஆச்சுன்னா இதை எப்படி ஏற்றுக்கிற முடியும்? இதை தாங்கவே முடியல. இந்த மாதிரி ஒரு விஷயத்த கேள்விப்பட்டனே எனக்கு தூக்கமே வரல. நானும் சரி என் நண்பர்கிட்ட இதை பற்றி பேசும்போது அப்படி என்ன அப்படி அவங்களுக்கு கேட்குதுன்னு நான் சொல்கிறேன். இவ்வளோக்கும் அவன் திருமணமான ஒருத்தன், அவனோட மச்சான், அவனோட மனைவி 3 பேர் சேர்ந்து தான் அந்த இதுக்கு துணை போயிருக்காங்க. அவன் மனைவியை பற்றின செய்திகள் வரல, அவனோட மச்சானோட துணையோட தான் இந்த வேலையை பண்ணியிருக்கான். இல்லை அப்படி என்ன உனக்கு கேட்குதுன்னு நான் அதை நேரடியாகவே கேட்குறேன். அப்படி என்னப்பா உங்களுக்கு சபல புத்தி? பெரியார் சொன்னதாக சொல்லுவாங்க, உனக்கு பெண்களோட படுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா உங்கள் அம்மா கூட படு, உங்கள் அக்கா தங்கச்சியோட படு அப்படின்னு பெரியார் பேசினான்னு சொல்லிட்டு சீமான் போன எலெக்ஷனுக்கு, நாடாளுமன்ற எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கொஞ்ச நாள் பெரியார் எடுத்து பேசிட்டு இருந்தா. அப்போ சொல்லிட்டு இருந்தாரு. ஆக்சுவலாக பெரியார் சொன்னது என்னன்னா, பெண்ணை போக பொருளாக மட்டுமே பார்க்கக்கூடியவனே,
பெண்ணை நீ புணர்ச்சிக்கு மட்டும்தான் நீ பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன்னா அவளுக்கு உண்டான மரியாதையை கொடுக்க மாட்டா, அவளுக்கு உண்டான உரிமைகள் கிடையாது. பொண்ணு வெறும் செக்ஸுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். உங்க அம்மா ஒரு பெண் தானே, உங்க கூட பிறந்த ஒரு பெண் தானே, அவளை கூட போய் அந்த மாதிரி இருந்துக்கலான்ற ஒரு கோபத்துல தான் சொன்னாரே தவிர்த்து ஒரு தவறான கலாச்சாரத்தை பெரியார் பரப்ப நினைக்கல. அது இந்த மாதிரி சீமான் மாதிரியான அறவைக்காடுகள் தேவையெல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த மாதிரி அரிப்பெடுத்து திரிகிற மாதிரி இந்த மாதிரி நாய்கள் எல்லாம் பொதுமக்கள் முன்னாடி சுட்டுக் கொல்லப்படணும். நான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள்ட்ட மன்றாடி கேட்டுக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், என்னோட வேண்டுகோள் என்ன அப்படின்னா, தயவு செய்து இந்த மாதிரியான பெண்களை பால் ரீதியாக துன்புறுத்தக்கூடிய அரக்கர்களுக்கு சட்டங்கள் இன்னும் கடுமையா இருக்கணும். சொல்லுவாங்க தண்டனைகள் கடுமையானா தான் தவறுகள் குறையும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம துபாயில அரேபியா மாதிரியான வளைகுடா நாடுகளில் இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகள் என்ன பண்ணுவாங்கன்னா தலையை துண்டிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முதல்ல ஒருத்தர் ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்துறான்னா அவனோட தலை அப்போ வெட்டப்படும் போது அதுதான் கடைசி தலையாக இருந்திருக்கணும். அதை பார்த்து பயப்பட்டவங்க அடுத்து இனிமேல் அந்த மாதிரி தவறை செய்யாமல் இருந்திருக்கணும். ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லையே. பல தலைகள் இது வரைக்கும் அரேபிய வளைகுடா நாடுகளில் உருண்டுகிட்டு தான் இருக்கு. தவறு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணிவிடுவாங்க, அதிகபட்சம் போய் ஜெயிலில் போடுவாங்க, ரிமாண்ட் பண்ணுவாங்க. 40 நாளோ 60 நாளோ பெயில் வாங்கிடலாம், இல்லை 1 வருஷம் கழிச்சு பெயில் வாங்கிடலாம். கீ கோர்ட்டில் கிடைக்கலன்னா ஹை கோர்ட்டுக்கு போவோம், ஹை கோர்ட்டில் கிடைக்கலன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போயிடுவோம். சுப்ரீம் கோர்ட்டில் இதெல்லாம் ஒரு மேட்டராகவே பார்க்க மாட்டாங்க, உடனே டக்குன்னு பெயில் கொடுத்துருவாங்க. எதையாவது சொல்லி பெயில் வாங்கிடலாம், கருணை அடிப்படையில் பெயில் வாங்கிடலான்னு சொல்லிட்டு ஒரு விதமான எப்படி சொல்றேன்னா ஒரு மாதிரி லத்தாஜிக்கலாக ஒரு மேம்போக்குத்தனம், ஒரு திமிர்த்தனம், ஒரு மெத்தன போக்கு. நம்ம நாட்டு சட்டத்தின் மேல் அவர்கள் வைத்திருக்கிற பார்வையும் சட்ட ஒழுங்கு பின்பற்றக்கூடிய காவல்துறை மீது அவங்க வச்சிருக்கக்கூடிய பயமும் இவ்வளவுதான். இவங்களால நம்மளை என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான், அந்த அசால்ட்னஸ் தான் இந்த மாதிரியான தவறுகள் செய்ய தூண்டுது. இன்னொரு காரணம் என்னன்னா தனி மனித ஒழுக்கமின்மை தான் இதுக்கு இன்னொரு காரணம். அப்படி உனக்கு காஜி முத்து போய் இந்த மாதிரி கட்டாயம் புணர்ச்சி பண்ணணுமே இருந்தா சாலையோரங்கள்ல விபச்சாரம் பண்ணக்கூடிய மகளிர் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் உன்னுடைய புணர்ச்சியை தீர்த்துக்கலாம். திருமணமானது உன் மனைவி கூட போய் உன்னுடைய உடல் தேவை நீ தீர்த்துக்கலாமே. அந்த 10 வயசு பச்சை மண்ணுக்கு என்ன தெரியும்? அவகிட்ட போய் அனுபவிக்க வேண்டியது அப்படி என்ன? அந்த குழந்தைக்குன்னு இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? ஒரு அப்பாவி பொண்ணு, அந்த பெண்ணு என்னென்ன கனவுகள் கண்டிருப்பா, எவ்வளவு லட்சியம் இருந்திருக்கும். தான் பெருசாகி டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், வீட்டை காப்பாற்றணும், அம்மாவுக்கு உதவி செய்யணும், அப்பாவை காப்பாற்றணும், அந்த மாதிரி எத்தனை கனவுகள் இருந்திருக்கும் ஒரு பிஞ்சுக்குள்ள. அந்த பிஞ்சை ஒரு மலர்றதுக்கு முன்னாடி கசக்கி இருக்கான் அந்த கொடூரன். அந்த கொடூரனுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்கப்படணும். எந்த வக்கீலும் இவனுக்காக வாதாடக்கூடாது, யாரும் இவனுக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அப்படி போனவங்களும் கைது செய்யப்படணும், மக்கள் முன்னாடி அவங்களும் அம்பலப்படுத்தப்படணும். இந்த மாதிரியான காம கொடூரங்களுக்கு துணை போறவன் எவனா இருந்தாலும் அவன் அப்படிப்பட்டவனா தானே இருப்பான். உன் நன்மை யார் என்று சொல், நீ யார் என்று சொல்லின்ற மாதிரி நான் எப்படிப்பட்டவனோ அதுக்கேற்ற ஆட்கள் கூட தானே நான் செய்வேன், அவங்க கூட தானே நான் தொடர்புல இருப்பேன். தனி மனித ஒழுக்கமின்மை தாங்க இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம். நம்ம ஒழுங்கா இருந்தா தான், ஒரு தனி மனிதன் ஒழுக்கமா இருந்தா தான் ஒரு நாடே கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சொன்னதாக நம் நாடு படத்துல ஒரு காட்சி வரும். அது நம் நாடு என்னன்னு தெரியல, சரியா ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி ஒரு இந்தியா மேப்பை கிழிச்சு போட்டிருப்பாரு எம்ஜிஆர். அதை திருப்பி சரிப்படுத்தணும்னா பின்னாடி இருக்கிற ஒரு தனி மனிதனை சரிப்படுத்தினா அந்த ஒட்டுமொத்த நாடுமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு காட்சி. அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ள சரியா இருந்தானா, தான் சரியா இருந்தானா ஒட்டுமொத்த தேசமுமே சரியாக இருக்கும்னா. விஜய் அண்ணா வந்தா சரியாயிடும், அஜித் அண்ணா வந்தா சரியாயிடும், தளபதி வந்தா சரிப்படுத்திடுவாரு, சூப்பர் ஸ்டார் வந்தா சரியாக்கிடுவாரு, எடப்பாடி வந்தா சரியாயிரும், ஸ்டாலின் அண்ணன் வந்தா சரியாயிரும், உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் வந்தா சரியாயிரும்னா எதுவுமே கிடையாது. அவங்களால மக்களுக்கு ஏற்ற திட்டங்களை தான் கொண்டு வர முடியும், செயல்படுத்தத்தான் முடியும். அதை கரெக்டா செயல்படுத்த வேண்டிய கடமை நம்ம கிட்ட தான் இருக்கு. தனி மனித ஒழுக்கம் தான் ஒருத்தனை உயர்த்து. இந்த மாதிரியான தவறு செய்பவர்களுக்கு அதுக்கு துணை போற மனைவியும் மச்சானும் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த மச்சான் இருக்கானே, அவனோட பொண்ணை இப்படி அவன் மச்சாங்காரங்க எடுத்திருந்தானே அவன் சம்மதிச்சிருப்பானா? அப்படி மச்சான் மலையேற போனாலும் மச்சான் துணை தேவைன்ற மாதிரி, கற்பழிக்க போனாலும் இப்படி தங்க பொண்டாட்டியோட தம்பியோட துணை வேணுன்ற மாதிரி போயிருக்கேன் பாரு. இந்த 2 நாய்களையும் செருப்பால் அடிக்கணும். செருப்பால் அடிச்சா மட்டும் பத்தாது, நடு ரோட்ல மக்கள் முன்னிலையில இவர்கள்லாம் என்கவுண்டர் செய்யப்படணும். அதுதான் இவர்களுக்கு கொடுக்கப்பட ஒரு உச்சபட்ச தண்டனை. இல்லைன்னா இவர்களோட ஒரு கையை ஒரு மாறுகால் வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. பழங்காலங்கிற நம்மளுடைய சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள் நம்ம நாயக்க மன்னர் காலம் வரைக்கும் கொடுக்கப்படக்கூடிய ஒரு தண்டனைனா மாறுகால் வாங்குறது. ஒருத்தனுக்கு உடனே மரணத்தை கொடுத்துட்டோம்னா அது அவனுக்கு பெரிய வழியாவே தெரியாது. நம்ம ஏன் இந்த தப்பை செஞ்சோன்னு ஒவ்வொரு நாளும் அவன் நினைச்சு புழுங்கி சாகணும். அதுக்காக அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தா சரியா போயிடுமா? அவன் பாட்டு தின்னுவிட்டு கழுறு மாதிரி திரிவான். நல்லா ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு ஜெயிலில் கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுட்டு, வீட்டிலேருந்து பார்க்க வரவங்க கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு நல்லா கழுறு மாதிரி
காளமாடு மாதிரி திரிவாங்க. எப்படி ஒரு 10 20 15 வருஷத்துல ரிலீஸ் ஆயிடுவான். அப்புறம் இதெல்லாம் நார்மலைஸ் ஆயிடும். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. எந்த காரணத்துக்கும் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதை பார்க்கக்கூடிய இந்த பெண்கள் நலத்துறை அமைச்சரும் சரி, அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்கள், அண்ணன் விஜய் அவர்கள் இதுக்கான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும். அந்த அவனை பிடிச்சி ஜெயிலில் அடைக்கிற இப்போ மருத்துவருடைய சிகிச்சையில் இருக்கான். விரைவில் அவனை நீதிமன்றத்தில் காமிச்சிட்டு கண்டிப்பாக ஜெயிலில் போடுவாங்க. உச்சபட்ச தண்டனை அவனுக்கு வழங்கப்படணும். அவனோட வழக்கை விசாரிக்கிற நீதிபதி அவர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், இந்த நாய்களை உச்சபட்ச தண்டனை தான் வழங்கணும். அவன் கூட துணைக்கு போன என் மச்சானுக்கும் அதுக்கு உண்டான தண்டனை கொடுக்கணும். இந்த தவறை பார்த்துட்டு இனிமேல் இவங்க எனக்கு கொடுக்குற தண்டனையை பார்த்துட்டு இனி எவனுக்குமே இந்த மாதிரி பெண்களை தொடணும்னு நினைச்சாலே அச்சப்படணும். தான் பொண்டாட்டியை கூட படுக்க போக கூட யோசிக்கணும் ஒவ்வொருத்தனும். அந்த மாதிரியான ஒரு தண்டனை கொடுக்கப்படணும். ஒரு பெண்ணுன்றவ சாதாரண பெண்கள் சாதாரண உயிர் கிடையாதுங்க. ஒரு பெண்மைன்றது என்னன்னா கற்பக விருட்சம். ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனை கொண்டு போய் நம்மளுடைய வாழ்நாளையும் தலைமுறையை வழிநடத்தி நல்ல பழக்கங்களை கொடுக்கக்கூடிய பெண்ணுன்றவ ஒரு கற்பக விருட்சம் மாதிரி, ஒரு மரம் மாதிரி. அந்த ஒரு மரத்தை ஒரு இன்னைக்கு தான் அது விதையில இருந்து லேசா முளைச்சு அந்த துளிர் விடும்போதே இந்த கொடூரை அந்த துளிரை புடிங்கி அந்த வேரோட புடுங்கி எரிஞ்சுட்டான். மனசு பதவதைக்குதுங்க. அதை ஏற்றுக்கவே முடியாதுங்க. இந்த கொடூரனுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்கப்படணும். இனிமேல் இந்த இப்படிலாம் பண்றதுனால யார் பக்கத்து வீட்டுல உண்மையிலேயே ஒரு பிள்ளைய ஆசையா கொஞ்சம் ஒரு பையன், ஒரு கல்யாணம் ஆகாத பையன், ஒரு கல்யாணமான பையனே பக்கத்து வீட்டு பிள்ளைய தூக்கி கொஞ்சம் போனா அந்த பெற்றோரோட மனநிலை என்னவா இருக்கும்? இவனும் அப்படி இருப்பானோ, நம்ம பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆயிடுமோ? நடக்கும்ல. ஏன்னா டெல்லியில நிர்பயான்ற ஒரு பெண் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு கொல்லப்பட்டதுக்கு பின்னாடிதான் இந்த நாட்டுல பாலியல் துன்புறுத்தலுக்கு என்ற ஒண்ணு பேசவே பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கண்டும் காணாம காதுல கேட்டும் கேட்காம தான் போயிட்டு இருந்தாங்க எல்லாரும். சரி, இதை வெளியே சொன்ன வெக்கக்கேடு, என் பொண்ணு ஒருத்தன் எடுத்துட்டான்னு சொன்னா அவளை யாரு கட்டுவா? சொந்தக்காரங்க என்ன நினைப்பா? பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பா? எடுத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பான்? இதனால என் பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படும், வேணாம், இதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு மூடி மறைத்த எத்தனையோ பெற்றோர்கள் இருக்காங்க நம்ம நாட்டுல. அதையும் மீறி ஒரு சில பெண்கள் தான் தைரியமா வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸ்ல உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு தப்பு செஞ்சவங்க கொண்டு போய் சிறையில் அடைக்கப்படுறாங்க, ஜட்ஜு முன்னாடி நிப்பாட்டப்படுறாங்க. ஆனா சட்டம் நம்ம சில நேரங்கள்ல சிலருக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுத்து தான் போய்கிட்டு இருக்கு. இவர்களோட சட்டத்திற்கு கூடிய ஓட்டைகளை சரியா பயன்படுத்தி இந்த மாதிரியான குற்றவாளிகளை வெளியே வந்துடுறாங்க. பாலியல் ரீதியாக துன்புறுத்தலில் கைது செய்யப்படுற குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்படணும். அவங்களுக்கு பிணையே கொடுக்கக்கூடாது. இந்த 2 பேருக்கு பிணையே இல்லாமல் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு தூக்கு தண்டனை வழங்கப்படணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மாண்புமிகு தமிழக முதல்வர்கிட்டையும் சரி, அந்த நீதிபதி அவர்கள்ட்டையும் சரி நான் வைக்கிற வேண்டுகோள், அவள் யாரோ ஒரு வீட்டில் இருக்கிற பெண் இல்லை, நம்மளுடைய பெண். நம்ம வீட்டில் நம்ம பெத்த பிள்ளையா இருந்தா நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? காணா போன பொண்ணு சரி எங்கேயோ போயிருப்பா வந்துருவான்னு நினைச்சிட்டு இருந்த அந்த தாய்க்கு உன் பொண்ணு ஒரு குளத்தோரமா பொணமா கிடக்கா. அவ பொணமா கிடக்கிறது மட்டும் இல்லை, யாரோ 2 சொறி நாய்களால சீரழிக்கப்பட்டு கிடக்கான்றப்ப அந்த தாயோட மனசு எவ்வளவு துன்பப்பட்டிருக்கும், என்னென்னத்தை நினைச்சிருக்கும். அந்த பிள்ளைய 10 மாசம் வயிற்றுல சுமந்து அந்த பிள்ளையோட கால்கள் அந்த தாயோட கர்ப்பப்பையை எட்டி உதைக்கும் போது அதை நினைச்சு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அந்த தந்தை தன்னுடைய மனைவி வயிற்றுக்குள்ள குழந்தை துடிக்கும் போது அந்த கால்கள் நகருவதெல்லாம் காதை வச்சு பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. அந்த குழந்தை பிறந்தப்ப அவர் எவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாரு. ஒரு பெண் குழந்தை பிறந்துட்டா ஒவ்வொரு தந்தையும் அவ்வளவு மகிழ்ச்சி அடைவான். நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி பிறந்துட்டான்னு சொல்லிட்டு எவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. அந்த பிள்ளையை எப்படி வளர்த்துருப்பாங்க, புது துணியெல்லாம் வாங்கி போட்டு அழகு பார்த்து. பெண்மைனாலே அழகுதான். அந்த பெண்ணை எப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழகு பார்த்து அந்த பிள்ளைய கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து மாரலையும் தோல்லையும் போட்டு வளர்த்து சீராட்டி பாலூட்டி வளர்த்த பிள்ளை 10 வயசு பிள்ளைய எப்படி பண்ணியிருக்காங்களே, அந்த கண்ணால பார்க்கும்போது அந்த தாயோட உள்ள எப்படி குமுறி இருக்கும், அந்த தந்தையோட மனநிலை என்ன? இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா? இந்த அரசாங்கம் தான் அதுக்கான பதிலை சொல்லணும். விஜய் அண்ணா தான் அதுக்கு உண்டான பதிலை சொல்லணும். இந்த தவறுகள் செய்த அந்த பரதேசி நாயும் சரி, அவருடைய மைத்துனரும் சரி, கைது செய்யப்பட்ட இருவரும் கடுமையா தண்டிக்கப்படணும். மக்கள் மத்தியில் அவர்களுக்கு கடுமையான தண்டனைக்கு வழங்கப்பட்டு அதை பயத்தை ஏற்படுத்தி இனிமேல் ஒரு பொண்ணை எவனும் தொடக்கூடாது. அதுக்குண்டான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை அண்ணன் உடனே எடுக்கணும்னு சொல்லிட்டு அண்ணனுடைய கோடான கோடி தம்பிகளில் ஒருத்தனா கேட்டுக்கிறேன். தவறு பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இளைஞர்களை தெரிவிச்சுக்க. நீ வேற ஒண்ணுமே இல்லை, என்ன பண்ண முடியும்? 10 லட்சம் 15 லட்சம் கவர்மெண்ட் இழப்பீடு கொடுத்தா சரியா போயிருமா? ஒரு 10 வயசு பெண் குழந்தை பாலியல் சாகடிக்கப்பட்டதுக்கு இதுதான் நிவாரணமா?
அந்த பெண்ணுக்கு செலுத்தக்கூடிய இறுதி மரியாதை என்னன்னா, இந்த தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படணும். இனிமேல் இந்த மாதிரி ஒரு பெண், ஒரு குழந்தை பாதிக்கப்படக்கூடாதுன்றது மட்டும்தான். அதை மனசில் வச்சுக்கிட்டு செயல்படுவோம். இனி எந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்றதுல அரசாங்கம் கொள்கை முடிவான ஒரு ஒரு சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கை உடனே எடுக்கணும்னு தாழ்மையாக வேண்டுகிறேன். பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய சகோதரனா இந்த வீடியோவை பதிவு செய்திருக்கேன். இதனால் யாரும் மனதாவது புண்பட்டிருந்தாலோ, யார் பற்றியான தவறாக நான் ஏதோ பேசியிருந்தாலும் என்னை மன்னிச்சிடுங்க. நன்றி, வணக்கம்.